கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் சிந்திப்பதற்கென்று தந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஹோலி ஸ்பிரிட், ப்ராமிஸ் ஆஃப் த இன்வெல்லிங் பிரசன்ஸ் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். தூய ஆவியார், உள்ளுரையும் இருப்பு நிலையின் வாக்குறுதி. உள்ளுரைந்து உடன் இருக்கும் வாக்குறுதி என்று கூட நாம் சொல்லலாம். நம்முடைய வாழ்விலே அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்விலே தனிமை, பயம், உதவியற்ற ஒரு நிலை, இவைகளை அனுபவிக்கின்ற பொழுது நம்முடைய மனதிலே எழுகின்ற ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், என்னுடன் யார் இருக்கிறார்கள்? என்னுடைய பாரங்களை, என்னுடைய கவலைகளை, என்னுடைய கண்ணீரை புரிந்து கொள்வதற்கு யார் என்னோடு கூட இருக்கிறார்கள்? உதவியற்ற நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே இருக்கின்ற எனக்கு உதவி செய்பவர் யார் என்கின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே நம்முடைய வாழ்விலே எழுகின்றது. கிறிஸ்தவ பற்றுறுதியினுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், கடவுள் தன்னுடைய மக்களை விட்டு விலகி நிற்பவர் அல்ல. அவரை நம்புகிற பற்றுறுதியாளர்களை விட்டு ஆண்டவராகிய கடவுள் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. மாறாக அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆண்டவர், நம்மோடு கூட உள்ளுரைந்து இருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒரு ஆண்டவர். இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகின்றார். இந்த தூய ஆவியாருடைய வருகை, பரிசுத்த ஆவியினுடைய வருகை என்பது இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆக தூய ஆவியார் தேற்றரவாளனுடைய வருகை என்பது இந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேற்றம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு வாக்குத்தத்தம்.